தீபாவளி வந்துட்டு முறுக்கெல்லாம் செய்யலைன்னா எப்படி? ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 மிளகா வத்தல் சேர்ந்து 4 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை மாவாக திரித்து சலித்து எடுத்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஓமம், இதோடு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை வந்துட்டு எப்பவும் போல் நல்லா ஆயில் சூடான உடனே ஒரு ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஆயிலில் வந்து போட்டுறணும். 2 பக்கமும் திருப்பி எடுத்து பொன்னிறமான உடனே முறுக்கை வெளியில் எடுத்து வச்ச உடனே காலி ஆயிரும் இந்த முறுக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you. Thanks for watching.